இங்க விஜய் ஒரு பக்கம் ஸ்டூடியோ வந்துட்டு பயங்கரமா ராவடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்க கண்டிப்பா மாடலா எடுத்துக்கங்க, எனக்கு பணம்லாம் வேண்டாம், எப்பவும் போல நான் கேஷுவலா நடிச்சு கொடுத்துட்டு போறேன். எனக்கு நிறைய பாம்பேல இதெல்லாம் ஆஃபர் வந்துட்டு இருக்கு, பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை இங்க நம்ம ஊர்ல நம்ம லாங்குவேஜில் நடிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆஃபரை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த கேமராமேனுமே இங்க பாரு குமரன், இந்த மாதிரி மாடல் கிடைக்கிறதுலாம் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா குமரனுமே ஒரே பிடிவாதமா இல்லைண்ணே வேணாம், நீங்க ஒரு 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்களேன், நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அதுக்கப்புறம் குமரன் விஜய் கிட்ட எடுத்து பேசுறாரு. இங்க பாருங்க, நீங்க பண்ற விஷயம் ஒன்றும் சரியில்லை, நீங்க இந்த மாடல்லாம் வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயுமே இங்க பாருங்க குமரன், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், ஆல்ரெடி நீங்க பேமெண்ட் விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் பேமெண்ட்டே வாங்காம நடிச்சு தரேன்னு சொல்றேன், ஆனா நீங்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு குமரனுக்கும் என்ன பண்றதே தெரியல. உடனே கங்கா இருந்துகிட்டு உங்களுக்கு என்னதாங்க வேணும், ஏங்க எங்களை தொந்தரவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இருந்துகிட்டு, ஏங்க எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா, அதான் உங்களுக்கே தெரியுமேங்க, அப்புறம் ஏங்க மறுபடி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் லைட்டா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்குமே இங்க பாருங்க, இதெல்லாம் இப்ப நடக்காது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னா குமரனும், விஜய் தயவு செஞ்சு கிளம்புங்க விஜய், இந்த மாதிரி டென்ஷன் பண்ணாதீங்க, வாங்க நீங்க முதல்ல வெளியில வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்தில் இங்க வெளியில வந்த விஜய் கிட்டையுமே குமரன், ஏன் விஜய் இப்படி பண்றீங்க, நீங்க எதுக்காக உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை இப்படி எங்களை குறைய வைக்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க, நீங்க அமைதியா எங்க விஷயத்தில் தலையிடாம போயிடலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரன் கேட்கறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, இங்க பாருங்க குமரன், நான் காவேரி இல்லாம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக முடியாது, காவேரிக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா காவேரி கூப்பிடாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க குமரனும், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரியான நேரம் வந்தப்போ நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன், ஆனா இப்ப நீங்க அவசரப்பட்டு உங்க பேரை எங்க அத்தை கிட்ட கெடுத்துக்காதீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால மட்டும் காவேரி உங்க கூட வர முடியாது, எங்க அத்தை மனசு வைக்கணும், அவங்க மனசார நினைச்சா மட்டும்தான் காவேரி கண்டிப்பா அவங்க சம்மதத்தோட அவங்க கூட வருவாங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் சொல்லி டைரக்டா விஜய் வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க கேமராமேனும் குமரன்ட்ட வந்துட்டு, என்ன குமரன் இப்படி மிஸ் பண்றீங்க, ஒரு நல்ல மாடல் அவர் ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்க, அது பேமெண்ட்டே இல்லாம நடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு, இல்லைங்க அது ஒரு பர்சனல் ஃபேமிலி மேட்டருங்க, அதனால தான் அந்த விஷயத்தில் அவர் வேணான்னு நினைச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, இப்போதைக்கு அவர் வேண்டாம், நம்ம மாடல் செலக்ட் பண்றதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல மாடல் கிடைச்சதுக்கு அப்புறம் இது பண்றேன், அப்படி இல்லைன்னா பேசாம மாடலா நானாவே நடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரனுமே இந்த ஐடியாவை சொல்றாரு. இது கேட்டோன்னா கேமராமேனுமே பெட்டர் ஆப்ஷன் தான், சொல்லப்போனா நீங்களே மாடலா இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கும் ஓகே பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு போன காவேரியுமே விஜய் தாங்கிட்ட பேசின விஷயத்தை பத்தியும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன், மறுபடியும் வேணா நான் வந்து பொண்ணு கேட்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குமே இந்த பக்கம் விஜய் நம்ம மேல முழு லவ்வோட இருக்காரு, சொல்லப்போனா நம்மள மறுபடியும் அவர் லைஃப்குள்ள மனைவியா ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர் பண்ண தப்பு அவர் எல்லாத்தையுமே தடுக்க வச்சிட்டு இருக்கு, அவர் பண்ண தப்பு அவர் மட்டும் காரணம் கிடையாது, நானும் தானே காரணம், ஆனா அப்ப ஏன் எதுக்காக அவரை மட்டும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன யாரும் வெறுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி விஜயை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரம் கரெக்டா இங்க விஜய் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. அப்ப கரெக்டா இங்க விஜயுமே அங்க வீட்டுல சமையல் கட்டுல அவருமே சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே, பரவாயில்ல இவர் சமைக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பிரமிப்பா இந்த பக்கம் விஜய் பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே சமைக்க தெரியாம என்ன பண்றதுனே தெரியாம தண்ணியை மட்டும் சுட வச்சிட்டு இருக்காங்க, அரிசியை ஊற வச்சு போடுறோம்னா எப்படி போடணுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே, இப்போதைக்கு தான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, பேசாம நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்க விஜய் கிட்ட ஹெல்ப் பண்றதுக்காக டைரக்டா விஜய் வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க காவேரி வந்ததை பார்த்த உடனே விஜய்க்கு செம்ம ஹாப்பி, என்ன காவேரி பயங்கர சர்ப்ரைஸோட என் வீட்டுக்கே வந்திருக்க, இப்பவே திரும்பி வந்துட்டி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரியும் விஜயோட முகத்தை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு அவங்க பாட்டுல எதை பத்தியும் கவலைப்படாம இங்க வீட்டுல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, பரவாயில்ல காவேரி என் வீட்டுக்கே வந்துட்டா, எனக்காக சமைக்க ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரி இதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, காவேரி எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடு, இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டேஸ்ட்லாம் கேட்குறாங்க. ஆனால் இங்கே காவேரியுமே விஜயை கண்டுக்காம அவங்க பாட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயுமே, காவேரி எனக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் அவளை சும்மா விட்டுருவேனா, நான் அவளை டீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேணுக்குன்னு இந்த பக்கம் வந்து காவேரியை பயங்கரமாக டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காவேரியுமே கொஞ்சம் சும்மா இருங்க, நகருங்க, முதல்ல இந்த மாதிரி சமைக்கிறப்ப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே கரெக்டாக வந்து பாட்டியுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாட்டியுமே இந்த விஷயத்தை கண்டு காணாமல் இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேரும் வந்து சரியா போயிடுவாங்க, ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க காவேரியுமே இங்க விஜய்க்காக ஃபுல்லா சமைச்சு வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இப்ப சாப்பிடுங்க, தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் விஜய் கிட்ட கோவப்பட்ட மாதிரி அங்கிருந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு பயங்கர குழப்பமா இருக்கு, என்னாச்சு இப்ப என்ன நடந்துச்சு, திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கான்னு டேஸ்ட் எல்லாம் கொடுத்தா நானும் டேஸ்டா இருக்குன்னு அப்புறம் சமைச்சு வச்சுட்டு இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்கன்னு போயிட்டு இருக்கா, இது என்ன ரொம்ப குழப்பறாளே, இவ
ஒருவேளை ஒரு மாதிரியா இருப்பாளோ, என்னாச்சு ஏதாவது மண்டையில கிண்டையில அடிபட்டு குழம்பிருச்சா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே ரொம்பவே ஃபன்னியா யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எங்க வீட்டுக்கு போன காவேரி ரூம்குள்ள போயிட்டு பயங்கர ஹாப்பியாக ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க விஜய் கூட ரொம்ப நாள் கழிச்சு இருந்தது ரொம்பவே நல்லா இருக்கு. சொல்லப்போனா அவங்க கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி காவேரி தனக்கு தானே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் யதார்த்தமா இங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த சாரதாவுமே இங்க காவேரி பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு, இவ எதுக்காக தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் காவேரி கிட்ட போயிட்டு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாங்க. அப்பதான் காவேரிக்குமே சுயநினைவு வந்துட்டு இல்லம்மா நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சாரதாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, அதை நினைச்சா சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இவன் ஏன் இப்படிலாம் பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி லைட்டா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இங்க விஜயுமே ஒரு பெரிய வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருமே இந்த பக்கம் காவேரி சமைச்ச சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா போட்டு போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் குழம்பு இருக்கிறதுனால அந்த குழம்பை ஒரு 2 கிண்ணத்துல ஊத்தி ஒரு கிண்ணத்தை இந்த பக்கம் மாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதே நேரம் மாமியுமே என்னாச்சுப்பா குழம்பு வச்சுட்டியா, எப்படி வச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் விஜயுமே ஏதோ என் திறமையில எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன் மாமி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே அந்த குழம்பை மாமி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மாமியுமே பரவாயில்லடா ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீ நல்லா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் இங்க விஜயை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தை எடுத்துட்டு டைரக்டா இங்க காவேரியை பார்க்கறதுக்காக இங்க சாரதா வீட்டுக்கே போறாங்க. அவங்க போய் கரெக்டா என்ட்ரன்ஸ்ல நின்று ஹலோ காவேரி அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறாங்க. ஆனா அதே நேரம் அங்க வந்து நிக்கிறது இங்க சாரதா தான். சாரதா வந்து இந்த பக்கம் விஜயை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே சாரதாவை பார்த்தோன்னே ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைமே என் வீட்டில் குழம்பு செஞ்சேன், சரி ஆல்ரெடி ஒரு பார்சல் கீழே மாமி கிட்ட கொடுத்துட்டேன், சரி உங்களுக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவருமே இங்கே சாரதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சாரதாவுமே எங்க பாருங்க எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு, நாங்கள் குழம்பு வச்சுக்குவோம், நீங்கள் ஒன்று எங்களுக்கு வச்சு தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள லைட்டாக வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஹவுஸ் ஓனர் மேலே வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் விஜயை பார்த்து விஜய் நீ சூப்பராக குழம்பு வச்சிருக்கப்பா, பரவாயில்ல அந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாமி வேற இன்னும் கொஞ்சம் தான் கேட்டு வாங்கிட்டு சொன்னா, அதுக்கப்புறம் உனக்கு வேணா நைட்டு செஞ்சு தராலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு விஜயுமே மாமா எதுக்கு கவலைப்படுறீங்க, அங்கே பாருங்க உள்ள இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க, நம்ம வீடு நீங்க போய் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ஹவுஸ் ஓனருமே பரவாயில்ல விஜய் நீ இந்த மாதிரி இங்கே காம்பவுண்ட்ல தங்கியிருக்க எல்லாருக்குமே குழம்பு வச்சு கொடுத்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு டேரக்டா காவேரியோட அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா அந்த குழம்பை இந்த தம்பி ஆண்டா நல்லா வச்சிருக்கான், ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தம்பி ஆண்டாங்கிட்ட இருந்து டெய்லியும் குழம்பு வாங்கிட்டே இருப்பீங்க, இப்போ பாருங்க நாங்களும் அதை தான் முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் டெய்லியும் தம்பி ஆண்டா தான் குழம்பு வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பயங்கரமா இங்க விஜயோட குழம்பை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு இங்க கங்காவுமே எதை பத்தியுமே யோசிக்காம டேரக்டா விஜய் கையில இருந்து அந்த குழம்பையும் வாங்கிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க சாரதாவுமே அதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் சாரதா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இங்க பாருமா தேவையில்லாம இப்ப நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம், முதல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்ம தேவையில்லாம வந்து விஜய் மேல கோபத்தில் இருக்குங்கிறத காட்டிக்க வேண்டாம், ஏன்னா இப்போதான் நமக்கு தொழில் செட் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம், மறுபடியும் எல்லாத்தையும் நான் கெடுத்துக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அந்த குழம்பையுமே உள்ள எடுத்துட்டு போய் வைக்கும்போது லைட்டா ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது இந்த குழம்பு காவேரி வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ரூம்ல இருக்க காவேரியை உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா காவேரி எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கங்காக்கு புரிஞ்சிருது விஜயோட வீட்டுக்கு போய் இந்த குழம்பை செஞ்சு கொடுத்துட்டு வந்தது காவேரி தான், அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே தெளிவா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த குமரன் டைமே என்னாச்சு கங்கா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவங்களும் நடந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு இங்க பாரு கங்கா எப்படினாலும் காவேரியும் விஜய் நம்ம ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தான், ஏன்னா விஜய் ரொம்பவே காவேரி மேல ஆர்வமா இருக்காங்க, இந்த விஷயத்துல அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது, எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு இங்க உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து காவேரியும் விஜய் ஒன்று சேர்க்கறதுக்காக அவங்களுமே கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.